ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் வைத்திருக்கும் உன்னத வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு சாரான எண்ணம் மாத்திரம் அநேகரில் இருக்கிறது. அது என்ன? ஆசீர்வாதம் என்றால் உலக பிரகாரமான நன்மைகள், அவ்வளவுதான். ஆனால் வேதம் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை பற்றியும் கூறுகிறது என்பதை உணருவதில்லை. அது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3. உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு கடந்து போகிறவைகள். ஒருவேளை அது உன்னை பெருமையடைய செய்யக்கூடும். அநேக சமயங்களில் பேரில் உன் நம்பிக்கை வைக்கும் அது உன்னை வழிநடத்திவிடும். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறவரை போல ஆசீர்வதித்த தேவனை அல்ல, உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் மேன்மை பாராட்ட செய்யும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த விதமான ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கிக்கிற போதகரும் அவைகளையே அதிகமாக விரும்புகிற கிறிஸ்துவர்களும் அழிந்து விட்டார்கள். இது வேதனையான காரியம். ஆனாலும் எப்போது மெய்யாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறாய்? ஆம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருக்கும் போதுதான் நீ உன் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் அயலகத்தாருக்கும் சொல்ல போனால் உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னுடைய தேவனிடத்தில் சாட்சியான வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தும், மற்ற விசுவாசிகளுக்கு சவாலாய் இருக்கும், உற்சாகப்படுத்தும். நீ இவ்விதமான ஆசீர்வாதங்களுக்காக வாஞ்சி ஜெபி. பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ரோமர் 15:29. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.